அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 88வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 1 குறிப்பேடு அதிகாரம் 4 முதல் 8 வரை. இந்த அதிகாரங்களில் இஸ்ரேலின் 12 குலங்களின் பெயர்களும் அவைகளுடைய தலைமுறைகளின் பெயர்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. 1 குறிப்பேடு அதிகாரம் 5. ரூபனின் வழிமரபினர். இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர். அவர் தலைமகனாயிருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை. யூதா தம் சகோதரருள் வலிமை மிக்கவராயிருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசேப்புக்கே உரித்தாயிற்று. இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர். அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. யோவேலின் புதல்வர். அவர் மகன் செமாயா, அவர் மகன் கோஹு, அவர் மகன் சிமயி, அவர் மகன் மீகா, அவர் மகன் இராயாயா, அவர் மகன் பாகால், அவர் மகன் பெயேரா. ரூபனியரின் தலைவரான அவரை அசீரிய மன்னன் தில்கத் பெல்நேசர் சிறைப்படுத்தி சென்றான். அவர்களது உறவின் முறையில் குடும்ப வாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் தலைவர் எயியேல், செக்கரியா, யோவேல் மகன் செமாவிற்கு பிறந்த ஆசாசு புதல்வன் பெலா. அவர் வழிமரபினர் அரோயரிலிருந்து நேபோ, பாகால்மெயோன் வரை குடியேறியிருந்தனர். அவர்கள் கிழக்கே யூப்ரதீசு நதி முதல் பாலை நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தனர். கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின. அவர்கள் சவுலின் நாள்களில் அகாரியருடன் போர் தொடுத்து தம் கையால் அவர்களை வீழ்த்தினர். கிளையாதின் கிழக்கு புறமெங்கும் தங்கள் கூடாரங்களில் வாழ்ந்தனர். காத்தின் வழிமரபினர். அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிகா வரை காத்தின் புதல்வர் குடியேறியிருந்தனர். பாசானில் தலைவரான யோவேல், அடுத்தவரான சாப்பாம், யானாய், சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர். அவர்கள் மூதாதையர் வீட்டு சகோதரர் மிக்கேல், மெசுல்லாம், சேபா, யோராய், யாக்கான், சீயா, எபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபிகையிலின் புதல்வர். ஊரி யாரோவாகின் மகன். அவர் கிளையாதின் மகன். அவர் மிக்கேலின் மகன். அவர் எசிசாயின் மகன். அவர் யாகுதோவின் மகன். அவர் பூசின் மகன். கூனிக்கு பிறந்த அப்தியேலின் மகன் அகி. அவர்களின் மூதாதை வீட்டுக்கு தலைவராயிருந்தார். அவர்கள் கிளையாது, பாசான், அதை சார்ந்த நகர்கள், சாரோனின் மேய்ச்சல் நிலப்பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினர். அவர்கள் யாவரும் யூதா அரசன் யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசன் எரோபவாம் நாள்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டனர். கிழக்கு பழங்குடிகளின் படைகள். ரூபனின் புதல்வர், காத்தின் புதல்வர், மனாசேயின் பாதி குலத்தார் ஆகியோர்களிடையே கேடயத்தையும் வாளையும் ஏந்தி வில் எய்தி போர் பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் 44,760 பேர் இருந்தனர். அவர்கள் ஆகாரியர், எத்தூர், நாப்பிசு, நோதாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டனர். அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள். பகைவரும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார். அவர்கள் தம் எதிரிக்கு சொந்தமான கால்நடைகளான 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் 1,00,000 ஆள்களையும் உயிருடன் கைப்பற்றினார்கள். அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர். நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள். கிழக்கு மனாசே பகுதியின் மக்கள். மனாசேயின் பாதி குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பாசான் முதல் பாகால் எர்மோன், செனீர் எர்மோன் மலை வரைக்கும் பெருவாரியாக பெருகியிருந்தனர். அவர்களின் மூதாதை வீட்டு தலைவர்கள் இவர்களே: ஏப்பேர், இசி, எலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஓதவியா, எகுதியேல். அவர்கள் ஆற்றல் மிக வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தம் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் திகழ்ந்தார்கள். கிழக்கு பழங்குடிகளின் வெளியேற்றம். அவர்களோ தங்கள் கண் முன்னே கடவுள் அளித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தனர். ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசீரிய மன்னன் பூலையும் அசீரிய மன்னன் தில்கத் பெல்நேசரையும் கிளர்ந்தல செய்தார். அவன் ரூபனியரையும் காத்தியரையும்
மனாசேயின் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு, ஆபோர், ஆரா, கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்து சென்றான். இன்று வரை அவர்கள் அங்கேயே உள்ளனர். 1 குறிப்பேடு அதிகாரம் 6. குருக்களின் குடும்ப அட்டவணை. லேவியின் புதல்வர் கெர்சோன், கோகாத்து, மெராரி. கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சஹார், எப்ரோன், உசியேல். அம்ராமின் புதல்வர் ஆரோன், மோசே, மிரியாம். ஆரோனின் புதல்வர் நாதாபு, அபிஹு, எலையாசர், இத்தாமர். எலையாசருக்கு பினஹாசு பிறந்தார். பினஹாசுக்கு அபிசுவா பிறந்தார். அபிசுவாவுக்கு புக்கி பிறந்தார். புக்கிக்கு உசி பிறந்தார். உசிக்கு செரகியா பிறந்தார். செரகியாவுக்கு மெரையோத்து பிறந்தார். மெரையோத்துக்கு அமரியா பிறந்தார். அமரியாவுக்கு அஹிதூபு பிறந்தார். அஹிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார். சாதோக்குக்கு அஹிமாசு பிறந்தார். அஹிமாசுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு யோகனான் பிறந்தார். யோகனானுக்கு அசரியா பிறந்தார். சாலமோன் எருசலேமில் கட்டிய திருக்கோவிலில் குருவாக பணிபுரிந்தவர் இவரே. அசரியாவுக்கு அமரியா பிறந்தார். அமரியாவுக்கு அஹிதூபு பிறந்தார். அஹிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார். சாதோக்குக்கு சல்லூம் பிறந்தார். சல்லூமுக்கு இல்கியா பிறந்தார். இல்கியாவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு செராயா பிறந்தார். செராயாவுக்கு யோசதாக்கு பிறந்தார். ஆண்டவர் நெபுகத்நேசரின் கைவன்மை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறைப்படுத்திய போது யோசதாக்கும் நாடு கடத்தப்பட்டார். லேவியின் பிற வழிமரபினர். லேவியின் புதல்வர் கெர்சோம், கோகாத்து, மெராரி. கெர்சோமின் புதல்வர் பெயர்கள் இவையே: லிப்னி, சிமயி. கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சஹார், எப்ரோன், உசியேல். மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி. இவர்கள் அவர்களின் மூதாதை வழிவந்த லேவியர் குடும்பங்கள். கெர்சோமின் புதல்வர் லிப்னி, அவர் மகன் யாகத்து, அவர் மகன் சிம்மா, அவர் மகன் யோவாகு, அவர் மகன் இத்தோ, அவர் மகன் செராகு, அவர் மகன் எயத்தராய். கோகாத்தின் புதல்வர் அம்மினதாபு, அவர் மகன் கோராகு, அவர் மகன் அசீர், அவர் மகன் எல்கானா, அவர் மகன் எபியசாபு, அவர் மகன் அசீர், அவர் மகன் தாகத்து, அவர் மகன் ஊரியேல், அவர் மகன் உசியா, அவர் மகன் சாவூல். எல்கானாவின் புதல்வர் அமாசாய், அஹிமோத்து, அவர் மகன் எல்கானா, அவர் மகன் சோப்பாய், அவர் மகன் நாகத்து, அவர் மகன் எலியாபு, அவர் மகன் எரோஹாம், அவர் மகன் எல்கானா. சாமுவேலின் புதல்வர் தலைமகன் யோவேல், இரண்டாம் அவர் அபியா. மெராரியின் புதல்வர் மக்லி, அவர் மகன் லிப்னி, அவர் மகன் சிமயி, அவர் மகன் உசா, அவர் மகன் சிமையா, அவர் மகன் அஹியா, அவர் மகன் அசாயா. கோவில் பாடற்குழுவினர். ஆண்டவரின் இல்லத்தில் பேழை தங்கியிருந்த போது அங்கே திருப்பாடல் பணிக்கென தாவீது நியமித்திருந்தவர்கள் இவர்களே. எருசலேமில் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தை கட்டியெழுப்பும் வரை அவர்கள் சந்திப்பு கூடார திருவுறைவிடத்தின் முன் திருப்பாடல்கள் பாடி பணியாற்றினார்கள். அவர்கள் தங்கள் பணிமுறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள். அங்கு திருப்பணியாற்றியவர்களும் அவர்களின் புதல்வரும் இவர்களே. கோகாத்திய மக்களுள் ஏமான் என்னும் பாடகர். அவர் யோவேலின் மகன், அவர் சாமுவேலின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் எரோஹாமின் மகன், அவர் எலியேலின் மகன், அவர் தோவாகின் மகன், அவர் சூப்பின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் மாகாத்தின் மகன், அவர் அமாசாயின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் யோவேலின் மகன், அவர் அசரியாவின் மகன், அவர் செப்பனியாவின் மகன், அவர் தாகத்தின் மகன், அவர் அசீரின் மகன், அவர் எபியாசாபின் மகன், அவர் கோராகின் மகன், அவர் இஸ்காரின் மகன், அவர் கோகாத்தின் மகன், அவர் லேவியின் மகன், அவர் இஸ்ரேலின் மகன். ஏமானின் வலப்புறம் பணியாற்றியவர் அவர் சகோதரர் ஆசாபு. ஆசாபு பெரக்கியாவின் மகன், அவர் சிமையாவின் மகன், அவர் மிக்கேலின் மகன், அவர் பாசேயாவின் மகன், அவர் மல்கியாவின் மகன், அவர் எத்னியின் மகன், அவர் செராகின் மகன், அவர் அதாயாவின் மகன், அவர் ஏத்தானின் மகன், அவர் சிம்மாவின் மகன், அவர் சிமையின் மகன், அவர் யாகாத்தின் மகன், அவர் கெர்சோமின் மகன், அவர் லேவியின் மகன். ஏமானின் இடப்புறம் பணியாற்றி அவர்களின் சகோதரரான மெராரியின் புதல்வர் அவர் ஏத்தான், அவர் கீசியின் மகன், அவர் அப்தியின் மகன், அவர் மல்லூக்கின் மகன், அவர் அசபியாவின் மகன், அவர் அமட்சியாவின் மகன், அவர் இல்கியாவின் மகன், அவர் அம்சியின் மகன், அவர் பானியின் மகன், அவர் செமேரின் மகன், அவர் மக்லியின் மகன், அவர் மூசின் மகன், அவர் மெராரியின் மகன்,
அவர் லேவியின் மகன். அவர்கள் சகோதரராகிய பிற லேவியர் கடவுளது இல்லத்தின் திருவுறைவிடத்து அனைத்து பணிகளுக்குமென்று நியமிக்கப்பட்டனர். ஆரோனின் வழிமரபினர். ஆரோனும் அவர் புதல்வரும் எரிபலி பீடத்தில் பலியிட்டு தூப பீடத்தில் தூபம் காட்டினர். அவர்கள் திருத்தூயக தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியன் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆரோனின் புதல்வர் இவர்களே: பினஹாசின் மகன் எலெயாசர், அவர் மகன் அபிசுவா, அவர் மகன் புக்கி, அவர் மகன் உசி, அவர் மகன் செரகியா, அவர் மகன் மெரையோத்து, அவர் மகன் அமரியா, அவர் மகன் அஹிதூபு, அவர் மகன் சாதோக்கு, அவர் மகன் அஹிமாசு. லேவியர் வாழ்ந்த பகுதிகள். லேவியரின் எல்லைகளுக்குள் வெளுமாறு குறிக்கப்பட்ட குடியிருப்புகள் இவையே. ஆரோன் புதல்வருள் கோகாத்திய குடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது. அதன்படி யூதா நாட்டிலுள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அளிக்கப்பட்டன. அந்நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுனோயின் மகன் காலேபுக்கு அளிக்கப்பட்டன. ஆரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட புகலிடங்கள்: எபிரோன், லிப்னா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள், யத்தீர், எஸ்தமோவா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள், லேன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், தெபீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆசான் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பெத்செமெசு அதன் மேய்ச்சல் நிலங்கள், பென்யமின் குலத்தில் நின்று கிடைத்தவை, கேபா அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆலமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், அனத்தோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். இந்த நகர்கள் 13 அவர்கள் குடும்பங்கள் வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டன. எஞ்சி இருந்த கோகாத்தின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக மனாசேயின் பாதி குலத்தின் 10 நகர்கள் சீட்டு குலுக்கி வழங்கப்பட்டன. கெர்சோம் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக இசக்கார், ஆசேர், நப்தலி, பாசானில் இருக்கும் மனாசே ஆகிய குலங்களிலிருந்து கிடைத்த நகர்கள் 13. மிராரியின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக ரூபன், காத்து, செபுலோன் ஆகிய குலங்களிலிருந்து விழுந்த சீட்டின்படி 12 நகர்கள் வழங்கப்பட்டன. இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் வழங்கினர். இவ்வாறு அவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட நகர்களை குலுக்கல் முறையில் இஸ்ரேலுக்கு யூதா, சிமியோன், பென்யமின் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள். கோகாத்தின் புதல்வர்களுள் இன்னும் சில குடும்பங்களுக்கு எப்ராஹிம் குலத்தின் எல்லைகளில் இருந்து நகர்கள் கிடைத்தன. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகலிட நகர்கள்: எப்ராஹிம் மலைப்பகுதியில் இருக்கும் செக்கேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யோக்மயாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பெத்கோரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஐயலோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், மனாசேயின் பாதி குலத்தில் ஆனீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பிலையாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன. கெர்சோம் புதல்வருக்கு மனாசே பாதி குல குடும்பங்களினின்று கிடைத்தவை: பாசானிலுள்ள கோலான் அதன் மேய்ச்சல் நிலங்கள், அஸ்தரோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். இசக்கார் குலத்திலிருந்து கிடைத்தவை: கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள், தபராத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், இராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆனீம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். ஆசேர் குலத்திலிருந்து கிடைத்தவை: மாசால் அதன் மேய்ச்சல் நிலங்கள், அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், உக்கோக்கு அதன் மேய்ச்சல் நிலங்கள், இரகோபு அதன் மேய்ச்சல் நிலங்கள். நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை: கலிலேயாவில் இருக்கும் கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள், அம்மோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கிரியத்தாயிம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். மெராரியின் எஞ்சிய புதல்வருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை: ரிம்மோனா அதன் மேய்ச்சல் நிலங்கள், தாபோர் அதன் மேய்ச்சல் நிலங்கள். எரிகோவுக்கு அப்பால் யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை: பாலை நிலத்திலுள்ள பெட்சேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யாகுசா அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், மேபாத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை: கிளையாதிலுள்ள இராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், மகனையும் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெஸ்போன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யாசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள். 1 குறிப்பேடு. அதிகாரம் 7. இசக்காரின் வழிமரபினர். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசபு, சிம்ரோன் என்ற 4. தோலாவின் புதல்வர் உசி, இரபாயா, எரியேல், யாகுமாய், இபிசாம், செமுவேல். தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமைமிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள். தாவீதின் நாள்களில் அவர்களின் எண்ணிக்கை 22,500 இருந்தது. ஓசியின் புதல்வர் இஸ்ரகியா, அவர்தம் புதல்வர்களான மிகேல், ஒபதியா, யோவேல், இசியா என்னும் 5. அவர்கள் யாவரும் தலைவர்களாயிருந்தனர். அவர்கள் மூதாதையர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி
போர் அணிகளில் 36,000 வீரர்கள் இருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு மனைவியரும் புதல்வரும் ஏராளமாய் இருந்தனர். இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமை மிகு வீரர்கள் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி 87,000 பேர். பென்யமின் மற்றும் தானின் வழிமரபினர். பென்யமினின் புதல்வர் பேலா, பெக்கேர், எதியேல் என்னும் மூவர். பேலாவின் புதல்வர் எத்சவோன், உசியேல், எரிமோத்து, ஈரி என்னும் ஐவர். அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாயும் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தனர். அவர்களுள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் 22,034. பெக்கேரின் புதல்வர் செமிரா, யோவாசு, எலியேசர், எல்யோவனாய், ஓம்ரி, எரமோத்து, அபியா, அனத்தோத்து, அலமேத்து இவர்கள் யாவரும் பெக்கேரின் புதல்வர். அவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை 22,200. எதியேலின் புதல்வர் பெல்கான், பெல்கானின் புதல்வர் எயூசு, பென்யமின், ஏகூது, கெனானா, சேத்தான், தர்சீசு, அகிசாகர். எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை 17,200. சுப்பிமும் குப்பிமும் ஈரின் புதல்வர்கள். ஊசி மகேரின் புதல்வர். நப்தலியின் வழிமரபினர். நப்தலி புதல்வர் யாட்சியேல், கூனி, ஏட்சேர், சல்லூம் இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள். மனாசேயின் வழிமரபினர். மனாசேயின் புதல்வர் அவரின் அரமேய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல், கிளையாதின் மூதாமையான மாக்கீர், குப்பிம், சுப்பிம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர் சகோதரியின் பெயர் மாக்கா. மனாசேயின் 2ஆம் புதல்வர் பெயர் செலோபுகாது. செலோபுகாதிற்கு புதல்வியர் இருந்தனர். மாக்கீரின் மனைவி மாக்கா ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரெட்சு என்று பெயரிட்டார். அவர் சகோதரர் பெயர் செரேசு. பெரெட்ஸின் புதல்வர் ஊலாம், இரக்கேம். ஊலாமின் புதல்வர் பெதான். இவர்கள் மனாசே மகன் மாக்கீருக்கு பிறந்த கிளையாதின் புதல்வர். கிளையாதின் சகோதரி அம்மோலகேத்து பெற்றெடுத்தவர். இஸ்கோது, அபியேசர், மக்லா. செமிதாவின் புதல்வர் அகியான், செக்கேம், இலிக்கி, அனியாம். எப்ராஹிமின் வழிமரபினர். எப்ராஹிமின் புதல்வர் சுத்தெலாகு, அவர் மகன் பெரேது, அவர் மகன் தகாத்து, அவர் மகன் எலையாதா, அவர் மகன் தகாத்து, அவர் மகன் சாபாது, அவர் மகன் சுத்தெலாகு மற்றும் எட்சேர், எலையாது இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்ற பொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் தந்தை எப்ராஹிம் பல நாள்களாக புலம்பி அழுதார். அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர். எப்ராஹிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார். அவர் கருவுற்றோர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அவர் அவருக்கு பெரியா என்று பெயரிட்டார், ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது. எப்ராஹிமின் மகள் செயேரா கீழ்மேல் பெத்கோரோனையும் உசேன் செயேராவையும் கட்டி எழுப்பினார். எப்ராஹிமின் மற்ற புதல்வர் அவர் மகன் இரபாகு மற்றும் இரசேபு, அவர் மகன் தேலாகு, அவர் மகன் தாகான், அவர் மகன் லாதான், அவர் மகன் அம்மிஹூது, அவர் மகன் எலிசாமா, அவர் மகன் நூன், அவர் மகன் யோசுவா. அவர்கள் உடைமை பகுதிகளும் குடியிருப்புகளும் இவையே: பெத்தேல் அதன் சிற்றூர்கள், கீழ்ப்புறத்தில் நாரான், மேற்புறத்தில் கெசேர் அதன் சிற்றூர்கள், செக்கேம் அதன் சிற்றூர்கள், ஐயா அதன் சிற்றூர்கள். மனாசேயின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெத்சான் அதன் சிற்றூர்கள், தானாக்கு அதன் சிற்றூர்கள், மெகிதோ அதன் சிற்றூர்கள், தோர் அதன் சிற்றூர்கள். இவற்றில் இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர். ஆசேரின் வழிமரபினர். ஆசேரின் புதல்வர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா. அவர்களின் சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் எபேர், மல்கியேல். அவர் பிர்சாவித்தின் மூதாதை. எபேருக்கு பிறந்தோர் யாப்லேற்று, சோமேர், ஓதாம். அவர்களின் சகோதரி சூவா. யாப்லேற்றின் புதல்வர் பாசாக்கு, பிம்கால், அஸ்வாத்து. இவர்கள் யாப்லேற்றின் புதல்வர். சேமேரின் புதல்வர் அஹி, ரோககா, எகுபா, ஆராம். அவர் சகோதரர் ஏலேமின் புதல்வர் சோப்பாகு, இம்னா, செலேசு, ஆமால். சோப்பாகின் புதல்வர் சூவாகு, கர்ணப்பேர், சூவால், பேரி, இம்ரா, பெட்சேர், ஊது, சம்மா, சில்சா, இத்ரான், பெயேரா. எத்தேரின் புதல்வர் எபுனே, மிஸ்பா, அரா. உல்லாவின் புதல்வர் ஆராகு, அன்னியேல், ரிட்சியா. ஆசேர் புதல்வருள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமை மிகு வீரர்களும் தலைவர்களுள் முதல்வருமாய் இருந்தார்கள்.
அவர்கள் தலைமுறை அட்டவணையில் போருக்கு செல்லத்தக்க படை வீரரின் எண்ணிக்கை 26,000. ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 8. பென்யமினின் வழிமரபினர். பென்யமினுக்கு பிறந்தோர் தலைமகன் பேலா, 2ஆம் அவர் அஸ்பேல், 3ஆம் அவர் அஹிராகு, 4ஆம் அவர் நோகா, 5ஆம் அவர் இராப்பா. பேலாவுக்கு இருந்த புதல்வர் அதார், கேரா, அபிஹூது, அபிசுவா, நாகமான், அகோகு, கேரா, செபுவோன், ஊராம். ஏகூதின் புதல்வர். அவர்கள் மானகாத்தின் நாடு கடத்தப்பட்ட கேபாலின் குடிகளின் மூதாதை வீட்டுக்கு தலைவர்கள். நாகமான், அகியா, கேரா என்ற எக்லாம். அவர் உசாவையும் அகிஹூதையும் பெற்றார். சஹரையும் தம் மனைவியர் கூசிம், பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர். ஓதேசு என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாப், சிபியா, மேசா, மல்காம், எயூசு, சாக்கியா, மிர்மா. மூதாதையரின் வீட்டு தலைவர்களான இவர்கள் அவரின் புதல்வர். ஊசி மூலம் அவர் அபிதூபையும் எல்பாகாலையும் பெற்றார். எல்பாகாலின் புதல்வர் ஏபேர், மிஸ்யாம், சாமேது. அவர் ஓனு, லோது மற்றும் அதன் சிற்றூர்களையும் கட்டி எழுப்பினார். அயலோன் மற்றும் காத்து பகுதிகளில் வாழ்ந்த பென்யமினியர் பெரியாவும் செமாவும் அயலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டு தலைவராயிருந்தனர். அவர்கள் காத்தின் குடிகளை துரத்தி அடித்தனர். அகியோ, சாசாக்கு, எரேமோத்து, செபதியா, அரோது, ஏதேர், மிக்கேல், இஸ்பா, யோகா என்போர் பெரியாவின் புதல்வர். எருசலேமில் வாழ்ந்த பென்யமினியர் செபதியா, மெசுல்லாம், இசுக்கி, எபேர், இஸ்மராய், இஸ்லியா, யோபாபு என்போர் எல்பாகாலின் புதல்வர். யாக்கீம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராது என்போர் சிமையின் புதல்வர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, அனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இப்தியா, பெனுவேல் என்போர் சாசாக்கின் புதல்வர். சம்சராய், செஹரியா, அத்தலியா, யஹரேசியா, எலியா, சிக்ரி என்போர் எரோஹாமின் புதல்வர். இவர்கள் தங்கள் தலைமுறைகளில் மூதாதையர் வீட்டு தலைவர்களுள் முதல்வராயிருந்தனர். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள். கிபையோன் மற்றும் எருசலேமில் வாழ்ந்த பென்யமினியர். கிபையோனில் வாழ்ந்த கிபையோனியரின் மூதாதை எய்யேல். அவரின் மனைவி பெயர் மாக்கா. அவரின் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நாதாபு, கெதோர், அஹியோ, செஹேர், மிக்லோத்து. இவருக்கு சிமையா பிறந்தார். அவர்களின் வழிமரபினர் தங்கள் உறவின் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள். அரசர் சவுலின் குடும்பத்தினர். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசூவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரிபுபாகால். மெரிபுபாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர் பித்தோன், மெலேக்கு, தாரேயா, ஆகாசு. ஆகாசுக்கு யோயோதா பிறந்தார். யோயோதாவுக்கு பிறந்தோர் ஆலமேத்து, அஸ்மாவேத்து, சிம்ரி. சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார். மோட்சாவுக்கு பினியா பிறந்தார். அவர் மகன் இராப்பா. அவர் மகன் எலையாசர். அவர் மகன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 புதல்வர் இருந்தனர். அவர்களின் பெயர்களாவன அஸ்ரிகாம், போக்கரு, இஸ்மயேல், செயரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் அனைவரும் ஆட்சேலின் புதல்வர்கள். அவர் சகோதரரான ஏசேக்கின் புதல்வர். தலைமகன் ஊலாம். 2ஆம் அவர் எயூசு. 3ஆம் அவன் எலிப்பலேற்று. ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில் வல்லோர்களாயும் இருந்தனர். அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுமாய் மொத்தம் 150 பேர் இருந்தனர். இவர்கள் யாவரும் பென்யமின் புதல்வர்கள்.